உடலுக்கு எண்ணற்ற நன்மைகளை தரும் கிராம்பு பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சமையலில் பயன்படுத்தப்படும் வாசனை பொருட்களில் ஒன்றான கிராம்பு மருத்துவ பொருளாகவும் பயன்படுகிறது. சமையலுக்கும் கறிகளுக்கு சுவையூட்டவும் கறி மசாலா வகைகள் தயாரிக்கவும் கிராம்பு முக்கியமான பொருளாகும். வாசனை தயாரிப்பு, சோப்பு தயாரிப்பிலும் இது பயன்படுகிறது. இதில் யுனினால், ஃபைனின், வெனலின் போன்ற ஆவியாகும் எண்ணெய் பொருட்களும் பிசின் மற்றும் டேனின்கள் உள்ளன. கிராம்புக்கு பாக்டீரியா எதிர்ப்பு சக்தி உள்ளது. இதில் உள்ள அசிடனல் யூஜினால் தசைப்பிடிப்பு வலியினை போக்கும் திறன் படைத்தது. கிராம்பின் மொட்டு, இலை, தண்டு போன்றவற்றிலிருந்து எண்ணெய் எடுக்கப்படுகிறது. கிராம்பில் கார்போஹைட்ரேட், ஈரப்பதம், புரதம், கொழுப்பு, நார்ப்பொருள், மினரல்ஸ், ஹைட்ரோகுளோரிக் அமிலச்சாம்பல்கள், கால்சியம், பாஸ்பரஸ், தயமின், ரிபோப்ளேவின், நயாசின், வைட்டமின் சி மற்றும் ஏ போன்றவைகள் உள்ளன. ஜீரண உறுப்புகளில் சுரக்கும் நொதிகளை கிராம்பு ஊக்குவிக்கிறது. இதனால் ஜீரண கோளாறுகள் நீங்குகின்றன. அஜீரணம், வாயு தொல்லை, வாந்தி, இருமல், அடிவயிற்று வலி, தொண்டை கம்மல், மூக்கு ஒழுகல், தலைவலி ஆகியவற்றில் மருந்தாக பயன்படுகிறது. கிராம்பு எண்ணெய் மேல்பூச்சாக அடி, இடுப்பு வலி, மூட்டு வலி மற்றும் தொடை நரம்பு வலி ஆகியவற்றிற்கு நல்ல பலன் தருகிறது. தசைப்பிடிப்புள்ள இடத்தில் கிராம்பு எண்ணெயை தடவி வர குணம் கிடைக்கும். உடல் மற்றும் உள்ளத்தினை ஊக்குவிக்க கிராம்பு பயன்படுத்தப்படுகிறது. நினைவாற்றலை மேம்படுத்தும். மகப்பேறு காலத்தில் கருப்பையின் வலிமைக்கும் சுருங்கி விரிவதற்கும் உதவுகிறது. பல்வலி மற்றும் சொத்தை பற்களின் பூச்சிகளை அழிக்க பயன்படுகிறது. கிராம்பு பொடியை பற்பொடியுடன் கலந்து பயன்படுத்தி வர வாய் நாற்றம், ஈறுவீக்கம், பல்வலி ஆகியவை குணமாகும். கிராம்பு எண்ணெய் பாதிக்கப்பட்ட ஈறுகளில் தடவி வர குணம் கிடைக்கும். கண் இமைகளில் ஏற்படக்கூடிய அலர்ச்சிகளை போக்க கிராம்பை நீரில் உரசி அந்த நீரை பயன்படுத்தினால் குணம் கிடைக்கும். கிராம்பு மற்றும் உப்பை பசும்பாலில் அரைத்து அந்த பசையை தடவினால் தலைவலியிலிருந்து விடுதலை கிடைக்கும். தலையில் உள்ள நீரை உப்பு உறிஞ்சி எடுப்பதால் தலைபாரம் குறைந்து குணம் கிடைக்கிறது. கிராம்பு நுரையீரல் தொடர்பான நோய், காயங்களினால் திசுக்களில் ஏற்படும் வலி ஆகியவற்றை குணப்படுத்துகிறது. கிராம்பு எண்ணெய் 3 துளியுடன் தேன் மற்றும் வெள்ளைப்பூண்டு சாறு சேர்த்து படுக்கைக்கு போகும் முன்பு சாப்பிட ஆஸ்துமாவால் ஏற்படும் சுவாச குழல் அழற்சி சரியாகும். 30 மில்லி நீரில் 6 கிராம்புகளை போட்டு கொதிக்க வைத்து அந்த கஷாயத்தில் தேன் கலந்து குடித்தால் ஆஸ்துமா கட்டுப்படும். உடலை பருமனடைய செய்யவும், வளர்சிதை மாற்றப் பணிகளுக்கு உதவவும், சூட்டை சமன்படுத்தவும், இரத்த ஓட்டத்தை முறைப்படுத்தவும் இது சிறந்த பலனை தருகிறது. சிறிது சமையல் உப்புடன் கிராம்பை சேர்த்து சாப்பிட தொண்டை எரிச்சல், கரகரப்பு நீங்கி தொண்டை சரியாகும். தொண்டை அடைப்பால் ஏற்படும் எரிச்சலை தவிர்க்க சுட்ட கிராம்பு மிக சிறந்தது. கிராம்பு குடலில் உள்ள ஒட்டுண்ணி, பூஞ்சை, பாக்டீரியாக்களை அழிக்கிறது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. வாய் துர்நாற்றம் உள்ளவர்கள் கிராம்பை வாயில் போட்டு மென்று வந்தால் அந்த தொல்லையிலிருந்து விடுபடலாம். வயிற்றில் புண் இருந்தால் வாயிலும் புண்கள் உண்டாகும். இவர்கள் கிராம்பை அரைத்து அதனுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் வாய்ப்புண், வயிற்றுப்புண் குணமாகும். சிலருக்கு குறைந்த அளவே உணவை சாப்பிட்டாலும் செரிமானமாகாமல் இருப்பது போல் தோன்றும். இவர்களுக்கு பசியே இருக்காது. இவர்கள் தினமும் உணவில் கிராம்பு சேர்த்து வந்தால் செரிமான சக்தி அதிகரித்து நன்கு பசி எடுக்கும். வறட்டு இருமல் உள்ளவர்கள் கிராம்பு பொடியுடன் பனங்கற்கண்டு சேர்த்து பாலில் காய்ச்சி அருந்தி வந்தால் வறட்டு இருமல் நீங்கும். வாதம், பித்தம், கபம் என்ற முக்குற்றத்தால் தான் மனித உடலின் செயல்பாடுகள் அனைத்தும் அமைந்துள்ளன. இதில் எதன் நிலை மாறினாலும் உடலில் பாதிப்புகள் ஏற்படும். இவற்றில் அதிகம் நிலை மாறுவது பித்த நீர்தான். பித்த அதிகரிப்பு ஏற்பட்டு உடலில் பல நோய்கள் உண்டாகும். இந்நிலை மாற கிராம்பு சிறந்த மருந்தாகும். பித்தம் அதிகம் உள்ளவர்கள் தினமும் 1 அல்லது 2 கிராம்பை வாயில் போட்டு மெதுவாக மென்று சாறு இறக்கினால் பித்தம் குறையும். வசம்புடன் கிராம்பை சேர்த்து விழுதாக அரைத்து தேமல் மீது தடவி வர தேமல் குறையும். சுக்கு, கிராம்பு இரண்டையும் எடுத்து கஷாயம் போட்டு அதை 3 வேளை பருகி வந்தால் கை, கால், மூட்டு வலி குறையும். துளசி சாறுடன் தேன், கிராம்பு தூள் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி நீங்கும். மன அழுத்தத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அதிலிருந்து நிவாரணம் கிடைக்க கிராம்பு, புதினா, துளசி மற்றும் ஏலக்காய் ஆகியவற்றை நீரில் போட்டு கொதிக்க விட்டு நல்ல தேநீர் செய்து தேன் கலந்து குடித்தால் மன அழுத்தத்திலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும்.